அல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷன் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரக்கூடிய பலன் என்னவா? பலன் சொல்லுங்க. பலன் என்ன? பணம். சொல்லுங்க. பணம். டைரக்டாக ஒரு மனுஷன் பணத்தில் வாழ்கிறான் அப்படின்னா, இங்கே நிறைய ஒரு மாயை இருக்குது நம்ம ஊரில். நம்ம இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் ஜனங்கள் மத்தியில் பணக்காரன்னா என்ன பண்ணணும்? யாரையாவது ஏமாற்றி சம்பாரித்து, யாரையாவது எடுத்துக்கிட்டு, யாரையாவது ஏமாற்றி ஆட்டையை போட்டு சம்பாரிச்சவன் தான் பணக்காரன். அப்படிதான் பிரதர் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்ற ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களை எப்படி செழிக்க வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை எப்படி ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவனுடைய வசனத்தை நம்பி, சொல்லுங்க, வார்த்தையை நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி செழிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லி ஆமேன் சொல்லணும். உங்களெல்லாம் பார்த்து சொல்லணும். வேர்ல்டு சேஞ்சர் சர்ச்சுக்கு போகிற பிள்ளைங்க எப்படி பணக்காரனாக இருக்கிறாங்க பாருங்க, எப்படி வசதியாக இருக்கிறாங்க பாருங்க, எப்படி இவங்க பெரிய ஆளாக வானாங்க அப்படின்னா கதை நம்ம சொல்லணும். வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் செழிப்பானோம். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிற பழக்கம் இல்லைன்னா, கற்றுக்கொள்கிற பழக்கம் இல்லைன்னா என்ன ஆகிடும்? கற்றுக்கொள்கிற பழக்கம் இல்லைன்னா தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பகல தட்டி சொல்லுங்க. கற்றுக்கொள்கிற பழக்கம் இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது.